வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நாம் டிஏஏ போர்ட்டலில் டைமர்ஸ்லாம் எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்க போகிறோம். நம்மளுக்கு டிஏ போர்ட்டலில் இருக்கிற டைமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஇசி டைமர்ஸ்னு ஒன்று இருக்குது, அப்புறம் சிமேட்டிக் டைமர்ஸ்னு ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து இல்லை எனக்கு இந்த ரெண்டு டைமருமே எனக்கு வேண்டாம், நானே வந்து ஒரு டைமர் ஒரு ஃபங்க்ஷனை வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதை வந்து யூசர் டிஃபைன் டைமர்ஸ்னு சொல்லலாம். ஓகே, நம்ம முதல்ல வந்து சிமேட்டிக் டைமர்ஸ் என்னன்னு பார்க்கலாம், அப்புறம் ஐஇசி டைமர்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் வந்து யூசர் டிஃபைன்டு டைமர்ஸ் அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த ரெண்டு டைமர்ஸ் பார்த்ததுக்கப்புறம் பார்ப்போம். நம்மளுக்கு இந்த சிமேட்டிக் டைமர்ஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா எஸ் பல்ஸ்னு இருக்குது. அப்படின்னா என்னென்னா அசைன் பல்ஸ் டைமர் parameters போட்டிருக்கு. இங்கே பாருங்கள், எஸ் பல்ஸ் மீன்ஸ் ஸ்டார்ட் பல்ஸ் கொடுத்துருக்காங்க. starts the programmed timer as a pulse when a transition from 0 to 1 in the RLO is detected at the S input. S na set input. ஓகே, இப்போ நம்ம ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த டைமரு இங்கே வந்து நான் I0.0 ஒரு இன்புட் கொடுக்குறேன். இங்கே வந்து Q0.0 அவுட்புட், Q0.0, இங்கே வந்து T0 டைமரோட நேமு, இங்கே வந்து டைமர் வேல்யூ, டைமரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா S5 T#5 seconds கொடுக்குறேன். ரீசெட்டுக்கு வந்து I0.1. ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த டைமிங் முடிஞ்ச உடனே ஒரு அவுட்புட் நான் ஆன் பண்ணிக்கிறேன். T0, இங்கே வந்து Q0.1. ஓகே, இதுதான் வந்து ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். இப்போ நம்ம வந்து இதை கம்பைல் பண்ணிட்டு சிமுலேட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்மளுக்கு எந்த எரரும் வரல. சிமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்கே வந்து MPIயில் இருக்கணும். ஓகே, இப்போ சிமுலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ டைமருக்கு இன்புட் கொடுக்குறேன். I0.0. ஸோ கொடுத்ததும் இங்கே பாருங்கள், டைமர் ஆன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 5 seconds கொடுத்துருக்கோமா, ஸோ 5 seconds கழிச்சு இது வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஸ்டார்ட் பல்ஸ் டைமர். ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்டியில் டைமர் இருக்குது அப்படின்னா நம்ம 5 seconds கொடுக்குறோம் அப்படின்னா அது 5 seconds கழிச்சு தான் அந்த டைமரோட கான்டாக்டே ஆன் பண்ணணும். ஆனால் இது எப்படின்னா பல்ஸ் டைமர்ன்றது ஒரு டைமரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதும் நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த டைமுக்கு மட்டும்தான் அவுட்புட் வந்து ஆனில் வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5 seconds கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த 5 seconds வரைக்கும் தான் அந்த அவுட்புட் ஆனில் இருக்கும், அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம அகைன் பாருங்கள், ரீசெட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ரீசெட் பண்ணியாச்சு. இப்போ அகைன் நான் டைமிங்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணதும் அந்த கான்டாக்ட் வந்து ஆன் ஆகிடுது, T0. ஓகே, இப்போ ஏன்னா இப்போ டைமர் ஆனில் இருக்குது. ஸோ அந்த 5 seconds கழிச்சு என்ன ஆகுதுன்னா டைமர் ஆஃப் ஆகிடுது. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இது பல்ஸ் டைமர். இப்போ நான் இந்த மாதிரி ஆன் பண்ணிவிட்டு இந்த பெட்வீனில் எனக்கு வந்து இதுக்கு வர இன்புட் வந்து ஆஃப் ஆகிடுச்சு, இந்த I0.0 அப்படின்னாலுமே டைமர் வந்து ஆஃப் ஆகிடும். உங்களுக்கு பாருங்கள், இப்போயே ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள், தெரியுதா? ஸோ அதாவது இந்த ஸ்டார்ட் பல்ஸ் டைமருக்கு இன்புட் ஆல்வேஸ் வந்துக்கிட்டே இருக்கணும். செட் இன்புட் வந்து ஆல்வேஸ் வந்தால் மட்டும்தான் இது வந்து ஆனில் இருக்கும். அதுவும் எவ்வளோ நாள் ஆனில் இருக்கும்னா நம்ம எவ்வளோ வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூ வரைக்கும் இது ஆனில் இருக்கும். ஓகே, இது வந்து ஸ்டார்ட் பல்ஸ் டைமர். இப்போ அடுத்து வந்து நம்மளுக்கு இருக்கிறது இதை டெலீட் பண்ணிடுறேன். எக்ஸ்டெண்டட் பல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்டெண்டட் பல்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சேம் T0 S5T as 10 seconds கொடுத்துக்கலாம். ரீசெட்டுக்கு I0.1. ஓகே, இது இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம்.
இப்போ வந்து நான் இன்புட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இன்புட் கொடுத்துட்டேன். 10 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த 10 செகண்ட்ஸ் பெட்வீனில் எனக்கு இந்த இன்புட் ஆஃப் ஆனாலுமே அந்த டைமர்ன்றது ஸ்டில் ஆனில் இருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 10 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த 10 செகண்ட்ஸில் 9 செகண்ட்ஸ் வரப்போ இன்புட் ஆஃப் ஆனாலும் 10 செகண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அந்த டைமர் ஆஃப் ஆகும். ப்ளஸ் எனக்கு வந்து 1 செகண்ட்ஸ் இருக்கிறப்ப எனக்கு இந்த 1 செகண்ட்ஸ் இங்கே வந்து பேலன்ஸ் இருக்குது. 10 செகண்ட்ஸில் 9 செகண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 1 செகண்ட் பேலன்ஸ் இருக்குது. அந்த டைமில் எனக்கு இந்த இன்புட் ஆஃப் ஆனாலும் ஸோ பிரச்சனை கிடையாது. இந்த டைமரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூ கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இந்த டைமர் வந்து ஆஃப் ஆகும். அதர்வைஸ் வந்து உங்களுக்கு ஆஃப் ஆகாது. அதனால தான் இதுக்கு பேர் வந்து ஸ்டார்ட் எக்ஸ்டெண்டட் பல்ஸ் டைமர். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது பல்ஸ் டைமர், இது வந்து எக்ஸ்டெண்டட் பல்ஸ் டைமர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் ஆன் டிலே டைமர், ஆஃப் டிலே டைமர், ரிட்டென்டிவ் டைமர் இது மூணுமே பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படி நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.